ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஜியோ டாக்கிங் சேனல் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னும் 35 மணி நேரத்தில் ரிசல்ட்டு சொல்லிடுவாங்க. ஓட் கவுண்ட்லாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் சொல்லிடுவாங்க. இன்னும் 35 மணி நேரம் மட்டும்தான் இருக்குது. இந்த 35 மணி நேரத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே டீம் எடுத்திருக்காங்க. சர்வே டீமை பற்றி நம்ம பார்ப்போம். சர்வே டீம் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்னென்ன கொள்கையெல்லாம் சொல்லியிருக்காங்கன்ட்டு அந்த சர்வே டீமை பற்றி நம்ம ஃபுல்லாக இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதுக்கு இவ்வளோ ஐப்பு தரீங்க, தெரியட்டும், கொஞ்சம் ஓட்டிங் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும், ரொம்ப ஐப்பு கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு காலங்காலத்தில் 8-9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5 மணிக்குள்ளே முடிஞ்சிட போகுது. எதுக்கு அப்போ தெரிஞ்சிட போகுது யார் சிஎம்னு, எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஐப்பு கொடுத்து இவ்வளோ ப்ரெஷர் எதுக்கு தரீங்க, ஃப்ரீயாக விடுங்க, அது என்ன தெரியட்டும் யார் ஜெயிக்க போகிறான்ட்டு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. அதே விசிகா கட்சி தலைவர் அண்ணன் திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை, இந்த வாட்டி நாங்கள் ஜெயிச்சிருவோம், திமுக எதிர்த்து நின்று இருக்காங்க, ஆனால் இந்த வாட்டி திமுக தான் ஜெயிக்க போகுது, திரும்பியும் டிஎம்கே தான் அகைன் கவர்மெண்ட்டை ரூல் பண்ண போகுதுன்ட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. அகைன் டிஎம்கே கவர்மெண்ட் ரூல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏடிஎம்கே ஃபுல் கான்ஃபிடென்ட், ஜெயிச்சிருவோம், இந்த வாட்டி ஆட்சியை பிடிச்சிருவோன்ட்டு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக அவங்க ஒரு காய் நகர்த்தி இருக்கோம், நீங்கள் கூட்டணி அலையன்ஸில் ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸை நிறுத்திருக்கோம், அதனால் நாங்கள் இந்த வாட்டி ஆட்சியை நாங்கள் கைப்பற்றுவோன்ட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. டிவிக்கு அதாவது அந்த டிவிக்கு என்ன சொன்னாங்க, ஏற்கனவே நிரூபிச்சிட்டோம், எங்கள் மாநாடை பார்த்தீங்களா இல்லையா, அதாவது ஒருத்தர் இளைஞர்கள் ஓட்டும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஓட்டு காசு தராதே நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உங்கள் கட்சியில் இருக்கவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்க எல்லாரும் பற்றி பார்க்கும்போது என்டிகே ரொம்ப ஒரு ஃபயராக அவங்களோட வார்த்தையை விட்டுருக்காங்க. என்னென்ன சொல்லிட்டு ஏன் எக்ஸிட் போல எங்களோட பேர் சேர்க்கல, சில எக்ஸிட் போல உங்கள் நேம் சேர்த்துருக்காங்க, அதோ கடைசியில் அவங்க லாஸ்ட்டில் கூட்டு வச்சுருக்காங்க. ஆனால் சில எக்ஸிட் போலில் கரெக்டாக உங்கள் சில எக்ஸிட் போலோட பாதியமான எக்ஸிட் போல அவங்களோட நேமை சேர்க்கல, இதோ அதர்ஸ் கட்சின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எதுக்கு இவ்வளோ பரபரப்பாக பார்க்க முடியுதுன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி, மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு ஏன் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்ட்டு அவங்க 100 வாட்டி அவங்க எழுப்பியிருக்காங்க. இங்கே கேண்டிடேட் அடிப்படும் போதோ டிஎம்கே தாக்கினவோ எதுவும் செய்யலை, அப்பயே நாங்கள் கேட்டோம், கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கா போலீஸ் இல்லை எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்கான்னு கேட்டோம். இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எங்களுக்கே நேமே போடல, இது என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல, இது எங்களை உதாசனப்படுத்துறாங்கன்ட்டு ஒரு பக்கம் அவங்க குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வாட்டி நாங்கள் இந்த வாட்டி நாங்கள் சட்டசபைக்கு நாங்கள் போயிடுவோம், எங்கள் எம்எல்ஏ ஒரு 8-9 எம்எல்ஏ இருக்காங்க, நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்கள் கட்சியிலேருந்து என்ன சொல்லி, நாங்கள் ஜெயிக்கிறோனோ இல்லையோனா இந்த வாட்டி நாங்கள் சட்டசபைக்குள்ளே போயிடுவோம், எம்எல்ஏவா போயிடுவோம், அப்போ மக்கள் பார்ப்பாங்க என்டிகேனா என்னன்னு, நாங்கள் கேட்குற கேள்விக்கு அங்கே எதிர பதிலே வராது, தகச்சு போய் நிற்பாங்கன்ட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அடுத்து இன்னும் நடக்க போகுது. இப்போ 30 மணி நேரத்தில் ஒன்று பார்க்க போகுது. இன்னொன்று என்ன பார்க்குறாங்க, யாருக்குமே அதிகமான மெஜாரிட்டி வரலன்னா என்ன பண்ணுவாங்க, யாருக்கே மெஜாரிட்டி அதிகமான ஓட்ஸ் வரலன்னா என்ன செய்வாங்க, அது ஏன் இந்த மாதிரி மெஜாரிட்டி ஓட்ஸ் வராதுன்னு நடந்திருக்கு. அது எம்எல்ஏ கேன்வாஷ் பண்ணுறது, எம்எல்ஏ காசு, அது பணம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடந்திருக்கு. கொல்கட்டா இந்த மாதிரியான இதில் பீகாரில் இந்த மாதிரி கேஸ் நடந்திருக்கு. அது கேஸ் அந்த நியூஸஸ்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த எலெக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண இவங்க ஜெயிப்பாங்க இவங்க. ஏன்னா இங்கே 4 பேருமே பவரான ஒரு கட்சி, அவங்க பெரும் தலைவர்கள் 4 பேரும் நம்ம சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. 4 பேருமே ஒரு பெரிய ஒரு ஐடியாலஜி வச்சுருக்காங்க, ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்காக போகிறாங்க. 4 பேரும் ஒருத்தர் நம்ம உதாசனப்படுத்த கூட முடியாது. அதனால் யாரை பற்றியும் குறைகள் நம்ம சொல்ல முடியாது. சில குறைகள் இருந்தாலும் பல நன்மைகள் அவங்க கொட்டி கடந்திருக்கு. ஒருத்தருக்கு அவங்க என்னென்ன செய்ய போகிறாங்க மாற்றத்துக்காக இருக்குனால யாருமே எடை போட முடியாதனால ஓட்டு மெஜாரிட்டி வராத இருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டில் ஏடிஎம்கே டிஎம்கே 2 பக்கம் இருந்துச்சு, இவங்க எதிர்கட்சியாக அவங்க ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாறிச்சு. ஆனால் இப்போ 4 கட்சிக்கு போட்டுனா யாருமே மெஜாரிட்டி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் திருப்பி சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுவுமே எலெக்ஷன்ஸ் வந்தாதான் தெரியும். நம்ம எக்ஸிட் போலோ பார்த்தாலும் சரி, எது பார்த்தாலும் எல்லா வழி நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ நம்ம
ஓட்டிங்கை பற்றி தான் நம்ம வந்து நான் முடிவு பண்ண போகிறோம். ஒரு ஓட்டிங்கும் என்னென்ன ஓட்டிங் சொல்கிறாங்கன்னு ஒரு ஓட்டிங்கும் லைவாக உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் தரேன். எந்தெந்த தொகுதியில யார் யார் ஜெயிக்கிறாங்க, எந்தெந்த கட்சி எந்தெந்த சீட்டு பிடிக்குதுன்ட்டு ஒன்று அப்டேட்டும் நான் உங்களுக்கு தரேன். இப்போது இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோவில் நான் ஆரம்பிக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே ஒரு டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன்.